ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். எங்க ஊர்ல நல்ல மழை. கிளைமேட் சேஞ்ச்னால எல்லாருக்குமே நல்ல காய்ச்சல் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம என்ன அதுல விதிவிலக்கா? ஃபேமிலியோட எல்லாருக்குமே காய்ச்சல், தொண்டை வலிலாம் வந்துட்டு போயாச்சு. அதனால தான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு ஆரம்பிச்சேன். இன்னைக்கு சாட்டர்டே. ஃபேமிலி ஃபங்க்ஷன், தீபாவளி செலிப்ரேஷன்னு ஒரே பிஸியா போச்சுது. எவ்வளோ பிஸியா இருந்தாலும் கண்டுக்கிடாம நம்ம தவிர்க்க முடியாத ஒரே பிளேஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த கிச்சன் தான். போன வாரம் ஃபுல்லும் திங்ஸே வாங்காம இருக்கிறத வச்சு சமாளிச்சு முடிச்சிட்டேன். அரிசி, பருப்புன்னு சொல்லி நிறைய பொருட்களும் காலியா இருக்குது. அப்போ இன்னைக்கு லிஸ்ட் எழுதி கொடுத்து நாளைக்கு திங்ஸை வாங்கி ஃபில் பண்ணாதான் மண்டே பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். இந்த என்னென்ன வாங்கணுங்கிற லிஸ்ட் எழுதும் போது யாராவது கவனிச்சிருக்கீங்களா? அதுலயும் நான் எப்படின்னா, நான் வேற எங்கேயாவது உட்கார்ந்து கிச்சன்ல என்னென்ன இல்லைன்னு யோசித்து யோசித்து எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன், பாதி பொருளை மறந்துடுவேன். திங்ஸை வாங்கி அதை ஸ்டோர் பண்ணும்போது கூட எனக்கு ஞாபகம் வராது. குக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொடி வேணும்னு பொடி டப்பாவை கையில எடுக்கும்போது தான் அங்க இல்லாம இருக்கும். இப்படி சில பல சம்பவங்களை நிறைய பார்த்துட்டு தான் இப்ப கிச்சன்ல ஒவ்வொரு பாக்ஸா செக் பண்ணி லிஸ்ட்டையும் எழுதி எடுத்துருவேன். இந்த வாரத்துக்கான லிஸ்ட்டும் ரெடி. எழுதின லிஸ்ட்டை ஃபோட்டோவும் எடுத்து என்னவனுக்கு அனுப்பியாச்சு. அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு சோறும் மீன் குழம்பும் வச்சுருந்தேன். பிள்ளைங்களும் நல்லா சாப்பிட்டாங்க, எல்லாரும் நல்லா சாப்பிட்ருந்தாங்க. கொஞ்சம் ரைஸ் கூடுதலாக போட்டேன், எக்ஸ்ட்ரா ரைஸ் நிறையவே மீதி இருக்குது. வீட்டில் கொஞ்சம் தோசை மாவும் இருக்குது. ஸோ டின்னர் ரொம்ப சிம்பிள் தான். இருக்கிற ரைஸையும் தோசை மாவையும் வச்சு மீன் குழம்பையும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிடலான்னு சொல்லி பிளானை முடிச்சிட்டேன். ஃப்ரீயாக தானே இருக்கும்னு சொல்லிட்டு வீட்டோட பால்காய் ஆல்பத்தை எடுத்து வச்சு பார்க்க ஆரம்பித்தேன். அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோஸும், அதில் இருக்கிற ஒவ்வொரு கேப்சரும் அவ்வளோ பெரிய பெரிய மெமரிஸ். அதுலயும் முக்கியமா நிறைய மெம்பர்ஸ் மிஸ் ஆயிருக்காங்க, நிறைய நியூ மெம்பர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க. சிலரை பார்க்கும்போது சின்ன சின்ன கஷ்டம்னா, சிலரை பார்க்கும்போது அளவே இல்லாத அளவுக்கு சந்தோஷம். அதுலயும் வீடு பால் காய்ச்சி 2.5 வருஷம் தான் ஆகுது. ஆனா எங்க வீட்டு குட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது மடி எவ்வளவு வளர்ந்துருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ்வளவு கியூட்டா இருக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களும். எனக்கு நம்ம பெரியவங்க எல்லாம் அப்படியே தான் இருந்த மாதிரி இருக்கு. இந்த வீடு எங்களோட பெரிய கனவு. எதிர்பார்க்காதத கடவுள் எங்களுக்கு நேர்த்தியா பண்ணி கொடுத்தாங்க. எங்க லைஃப்ல பெரிய பெரிய அப் அண்ட் டவுன்ஸை பார்த்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணி தான் வீட்டு வேலைகளையே முடிச்சோம். ஆனா அந்த பால் காய்க்கிற அன்னைக்கு எதுவுமே எங்களுக்கு பெரிய பாரமாவே தெரியல. அவ்வளோ ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணோம். முக்கியமா இதுல நாங்க தான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. கடவுளுக்கு அடுத்தபடியா எங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. இந்த போட்டோஸை, இந்த ஆல்பத்தை நான் பெரட்டி பார்க்கும்போது சின்ன சின்ன நெகட்டிவான திங்ஸ்கள் ஞாபகம் வந்தாலும் நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் நிறைய ஹாப்பியான மூமெண்ட்டுகள் தான் ஞாபகத்துல இருக்குது. நம்ம ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து ஆசைப்படுறோம், அதுக்காக பிரயாசப்படுறோம்னா கண்டிப்பா நம்ம அதை அச்சீவ் பண்ணலாம். ஆனா லேஸ்ல கிடைச்சிடாதுங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. உங்க கனவுல நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு அது நிறைவேறும்.